ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சைவ மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாழைக்காய் வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதான் நம்ம சைவ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு, அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காக கட் பண்ணணும். இது மாதிரி நல்லா சைடில் கட் பண்ணணும். கட் பண்ண வாழைக்காய் எல்லாத்தையுமே இப்போ மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த மசாலா எல்லாம் இது மாதிரி கரெக்டாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே மீன் ஃப்ரை மாதிரியே இருக்கும். இப்போ மசாலா ஃபுல்லுமே தடவியாச்சு. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க அந்த வாழைக்காய் எடுத்து அப்படியே ஆயிலில் வச்சுருவோம். இப்படி ஆயில் மூழ்கிற அளவு ஊற்றிக்கிடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருவோம். இப்போ அந்த சைடு வெந்துருச்சு. அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இது மாதிரி எல்லா மசாலா தடவுன வாழைக்காயுமே நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா மீன் ஃப்ரை மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. மசாலா எல்லாம் ஒட்டி இந்த ஆயில் அப்படியே வச்சுக்கிடுவோம், நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு கடாய் வச்சுருவோம். கடாய் ஹீட் ஆகவும் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிடுவோம் எண்ணெயில். வறுத்ததுக்கப்புறம் இப்போ 2 பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வதங்குறதுக்கு இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ 4 பல் பூண்டு போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிடுவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அப்படியே ஆற வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஃபுல்லுமே எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அதே கடாய் க்ளீன் பண்ணி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் பொரியவும் நான் 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். புதினா மல்லியிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு எலும்புச்சம்பழ அளவு புளி எடுத்து அதையும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அப்படியே அதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அதை கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வாழைக்காய் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைக்காய், அதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே குழம்புல போட்டுருவோம். ஏன்னா வாழைக்காய் ஏற்கனவே நம்மளுக்கு வெந்து தான் இருக்குது. அதனால நம்ம லாஸ்ட்டாக சேர்த்தா போதும், இல்லைன்னா உடஞ்சிரும் அதிகமாக வெந்து. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டுருவோம். இது நம்ம ஃப்ரை பண்ண மீன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ நம்ம எல்லா வாழைக்காயுமே வச்சாச்சு. இப்போ அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபுல்லுமே. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.